பொன்னமராவதி பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பொன்னமராவதி அருகே மேலைச்சூவரியில் 50 பயணிகளை ஏற்றி வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் குமார் நெஞ்சுவலியால் திடீரென உயிரிழந்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் ஒன்றியம் உலகம்பட்டி அருகே உள்ள படமிஞ்சியைச் சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் குமார், வயது 41. இவர் பொன்னமராவதி போக்குவரத்து பணிமனையில் அரசு பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி வருகின்றார். இவர் திண்டுக்கல்லில் இருந்து பொன்னமராவதிக்கு சிங்கமனாரி வழியாக வரும் வழியில் மேலைச்சூவரி என்ற இடத்தில் 50 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் மேலைச்சூவரி கல்லூரி அருகே சாலையில் ஓட்டி வரும் வழியில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. இந்நிலையில் பேருந்தை மிக லாபகமாக வளைவில் நிறுத்தி ஓட்டுநர் இருக்கையிலிருந்து தவறி விழுந்துள்ளார். திடீரென பேருந்து நின்றதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் நெஞ்சுவலியால் தவறி விழுந்து குமாரை மீட்டு வலையப்பட்டி பாப்பாய் ஆச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்துள்ளதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் 50 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஓட்டி வந்த அரசு பேருந்தை மிக லாபகமாக பயணிகளின் உயிரை காப்பாற்றி தன் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாரடைப்பால் உயிரிழந்த அரசு பேருந்து ஓட்டுநர் குமாருக்கு மனைவி மற்றும் 3 குழந்தைகள் உள்ளனர். இந்த சம்பவத்தால் சற்று நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது. மேலும் மாற்று பேருந்து ஓட்டுநர் மூலமாக பேருந்தை பொன்னமராவதி பேருந்து நிலையத்திற்கு ஓட்டி வந்துள்ளனர். பணியின் போது இறந்த பொன்னமராவதி அரசு போக்குவரத்து கழக தொழிலாளி குமாரின் குடும்பத்திற்கு அரசு சார்பாக ரூபாய் 5 லட்சம் ரூபாயும், தொழிலாளியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் மற்றும் தொழிலாளர்கள் தரப்பில் ரூபாய் 7,20,000 பணமும் வழங்கப்படும் என பொது மேலாளர் குணசேகரன் தகவல் தெரிவித்துள்ளார்.